வணக்கம். அதிமுக அணியில் ஆக்டர் விஜய் எடப்பாடி தந்த அப்டேட்டு, இதை கொஞ்சம் பின்னாடி பார்க்கலாம். அதற்கு முன்பாக இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ தொடர்பாக நான் சொல்றேன். அதற்கு முன்பாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ எதை காட்டுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஊடகத்தில் ஒரு 4 பேர் உட்காந்துக்கிட்டு இல்லாததையும் பொல்லாததையும் பேசுவாங்க. அவங்க காசுக்காக தான் பேசுறாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். ஊடகம் என்ன எதிர்பார்க்குதோ அதை பேசணுவங்க. அதை தாண்டி ஊடகத்தில் உட்காந்துன்னு பேசுற 4 பேரும் பேசுனாங்கன்னா மறுநாள் ஊடகத்தில் இருக்கிறவனும் கூப்பிட மாட்டான். ஊடகத்தினுடைய எஜமானர்களும் அந்த 4 பேரை கூப்பிடாதடா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போட்டுவான். அதை மீறியும் கூப்பிட்டா எவன் கூப்பிட்டானோ அவன் வேலையில் இருக்க மாட்டான். அதனால எஜமான விசுவாசம் இந்த ஊடகத்தில் உட்காந்து நெறியாளர்னு சொல்றாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் இருக்குது. அதனால ஒரு 4 பேர் ஊடகத்தில் உட்காந்து 24 மணி நேரம் என்ன சொல்லுவான்னு கேட்டீங்கன்னா, அதிமுக பின்னடைவை சந்திக்கிறது. எந்த விஷயத்துல பின்னடைவு சந்திக்கிறது தெரியுமா? அதிமுகவில் இளைஞர்களே இல்லை. இளைஞர்கள் இருந்தால்தான் கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். எப்பொழுதும் புதிய வாக்காளர் மத்தியில் அதிமுகவுடைய சித்தாந்தங்களையும் கொள்கைகளும் கொண்டு போய் சேர்க்கணும். 31 ஆண்டு காலம் தமிழகத்தை ஆண்டு இருக்கக்கூடிய அதிமுக தமிழகத்துக்கு ஏகப்பட்டவை செய்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 21 ஆண்டு காலம் ஆட்சி ஆண்டு இருக்கக்கூடிய திமுகவே நாங்க தான் நவீன தமிழகத்தை கட்டி எழுப்பினோம், கலைஞர் தான் நவீன தமிழகத்தினுடைய தந்தை என்று உரிமை கொண்டாடுகின்ற போது, அதை விட 10 ஆண்டு காலம் கூட ஆட்சி ஆண்டு இருக்கக்கூடிய அதிமுக தமிழகத்துக்கு ஏகப்பட்டவை செஞ்சிருக்குது. அதனால இவ்வளோ நல்லதை செஞ்சுட்டு அடுத்த தலைமுறை இளைஞர்களுக்கு, குறிப்பா ஜென்சி இளைஞர்களுக்கு அதிமுக தொடர்பாக கொண்டு போய் சேர்க்கலாம் இல்லையா? அவங்க தலைவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே போல்டானவராக இருந்திருக்காங்க, நல்லவர்களா இருந்திருக்காங்க, வல்லவர்களா இருந்திருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு அரசியல் கட்சி தொடங்கின விஜய் அவர்கள் கூட ஜெயலலிதா பற்றி, எம்ஜிஆர் பற்றி, அண்ணா பற்றி பேசுறாங்க. அவங்க கட்சிக்காரங்களை இப்படி சிறந்த தலைவர்களை அதிமுக வச்சுக்கிட்டு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கலையே. அப்படி கொண்டு போய் சேர்த்திருந்தாங்கன்னு வச்சுங்களேன், கண்டிப்பா அதிமுகவுக்கு இளைஞர் பட்டாளம் வந்திருக்கும். இப்ப விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் இருக்கக்கூடிய சோர்ந்து போயிருக்கக்கூடிய தொண்டர்களை தன் பக்கம் இழுக்கிறாரு, அதிமுக ஆளுமைகளை உரிமை கொண்டாடி. அதனால இளைஞர்களை ஈர்க்க தவறிவிட்டது அதிமுக அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனால் அதிமுக இளைஞர்களை ஈர்க்கலையா, உண்மையா அப்படின்னு நிரூபிக்கும் விதமாகத்தான் நீங்க பார்த்த வீடியோ ஏற்கனவே உங்ககிட்ட காட்டினது. தொண்டாமுத்தூர் அந்த ஒரு தொகுதியில மட்டும் அதிமுகவுக்காக தேர்தல் வேலை பார்க்கக்கூடிய ஒட்டுமொத்த தொண்டர்களையும் கொண்டாந்து உட்கார வச்சு ஆலோசனை நடத்தி இருக்கின்றார்கள். திருவண்ணாமலையில 1,30,000 இளைஞர் நிர்வாகிகளை ஒன்று திரட்டி திமுக மாநாடு போட்டது. ஆனா அங்க வந்திருந்தவங்க காசு கொடுத்து கூப்பிட்டு வந்தவங்க உண்மையான நிர்வாகி கிடையாது. கோட்டுக்கும் கோழி பிரியாணிக்கும் ஏதாவது கொடி கொடுத்தா கோஷம் போறதுக்கும் டிஷர்ட் போட்டுட்டு வந்து உக்காந்தவங்க உண்மையான நிர்வாகி கிடையாது. உண்மையான நிர்வாகியா இருந்தா முதல்வர் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுதே எழுந்து கிளம்பி போயிட்டே இருப்பானா பஸ்ஸை பிடிச்சி. ஆனா இந்த தொண்டாமுத்தூர்ல அதிமுக சார்பில் ஆலோசனை கூட்டம் நடந்தது. அதுல இளைஞர் பட்டாளமானது எவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்காங்க பாருங்க. கேட்டா அதிமுக இளைஞர் பட்டாளமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இருக்கின்ற கூட்டமானது அடுத்த தமிழகத்தை ஆளப்போவது எடப்பாடி பழனிசாமி தான் என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக எவ்வளவு வரிசையாக, எவ்வளவு நேர்த்தியாக, அழகா உட்கார்ந்துக்கிட்டு இந்த பயிற்சி பற்றையில கல்யாண சுந்தரம் அவர்கள் பேசுறாரு. எவ்வளவு அமைதியா கேட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அதுல என்ன ரொம்ப கவர்ந்தது என்ன விஷயம் தெரியுமா? கல்யாண சுந்தரம் அவர்கள் இளைஞருக்கு மத்தியில பேசின ஒரு விஷயம் ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இவன் தொல்லை எனக்கு எப்போதும் தாங்க முடியறதே கிடையாது. நம்ம ஆக்டர் விஜய் இருக்கார் தெரியுமா? அந்த ஆக்டர் விஜய் அவர்களுக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்க ஓட்டு போடலன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குடும்பத்தை சார்ந்த அந்த இளைஞர் பட்டாளமானது பெத்தவங்களுக்கே பாத்தீங்கன்னா விஷம் வச்சிருவாங்களாம். விஜய்க்கு ஓட்டு போடலன்னா நீ ஏன் உயிரோடு இருக்கிற அப்படின்னு அவங்கள மிரட்டுவாங்களாம். ஸோ பெத்தவங்களுக்கு விஷம் வைக்கின்ற இளைஞர் பட்டாளத்தை ஒரு கட்சியில நம்ம பார்த்துருக்கோம். ஆனா அந்த இளைஞர் பட்டாளம் என்ன பண்ணுது? ஏற்கனவே திரைத்துறையில ஹீரோவாகி நிற்கக்கூடிய
அந்த ஹீரோவை அரசியலும் ஹீரோவாக்க வேண்டும் என்பதற்காக ஒத்த காலில் நின்றுகிட்டு பெத்த அப்பனுக்கே விஷம் வைப்போம் என்று கூவுது கட்டுப்பாடற்ற கூட்டம், அரசியல் மையப்படுத்தாத கூட்டம், ஒழுக்கமற்ற கூட்டம், இப்படி முதிர்ச்சியற்ற கூட்டம் பேசிக்கொண்டிருக்கிறது. அந்த ஸ்டாரை மீண்டும் ஸ்டார் ஆக்க வேண்டும், அந்த கதாநாயகனை அரசியல கதாநாயகனாக்க வேண்டும் என்று முண்டி அடித்துக் கொண்டிருக்கிறது. இதுதான் மற்ற கட்சியில இருக்கக்கூடிய விஷயம். உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் ஆக்க வேண்டும், அவருக்காகவே ஒரு கூட்டமானது உழைக்கும். ஆனா அதிமுகவில் மட்டும்தான் முன்னே அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை இளைஞரின் நிர்வாகியும் கதாநாயகன் ஆக்க வேண்டும் என்று அதிமுக உழைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த கதாநாயகர்கள், அதாவது தொண்டாமுத்தூர் கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒட்டுமொத்த இளைஞர் பட்டாளமும் நாளைக்கு கதாநாயகராகலாம், நாளைக்கு முதலமைச்சர் ஆக்கலாம். அதற்காக தான் கழகமானது தமிழகத்தில் அதிமுக இருக்குது. இங்க எளியவர்களை கதாநாயகர் ஆக்குவதற்காக அதிமுக இருக்குது. ஆனா மற்ற கட்சிகள் கதாநாயகர்கள் இருக்கின்றார்கள், அவர்களை அரசியல் களத்திலேயோ ஆட்சி கட்டளையோ கதாநாயகர்களாக அமர வைக்க வேண்டும் என்று ஒரு கூட்டமானது துடியாய் துடிக்கிறது. அதனால்தான் அதிமுகவுக்கும் மற்ற கட்சிக்கும் பெரிய வேறுபாடு அப்படின்னு சொன்னாரு கல்யாண சுந்தரம். அது உண்மைதான், மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா அதிமுக யார் வேண்டுமானாலும் நேர்மையாகவும் உண்மையாகவும் தலைமைக்கு விசுவாசமாகவும் இருந்தா பொதுச் செயலாளராகலாம், முதலமைச்சர் ஆகலாம். அப்படிதான் அதிமுகவினுடைய தலைவர்கள் பரிணமித்து வந்திருக்கின்றார்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக தலைவர்களும் அதை தான் சொல்றாங்க. அதிமுகவில் யார் வேண்டுமானாலும் ஹீரோ ஆகலாம், ஆனால் மற்ற கட்சியில ஹீரோக்கள் இருப்பாங்க, அதை தாண்டி வேற யாரும் ஹீரோ ஆக முடியாது. அந்த ஹீரோக்கு தான் உழைக்கணும், எத்தனை இளைஞர்கள் இருந்தாலும். அதனால அதிமுகவில் இளைஞர் பட்டாளம் இல்லை என்று ஒருபோதும் சொல்லாதீங்க அப்படின்னு கல்யாண சுந்தரம் அவர்கள் சொன்னாரு. அதற்கான ஆதாரமாக வீடியோவையும் எடுத்து போட்டிருந்தாரு. பார்த்தேன், கண் கொள்ளாத காட்சியா இருந்தது. அதை நம்முடைய நண்பர்களும் கொண்டு வந்து சேர்க்கணும் என்பதற்காக தான் இந்த வீடியோ பற்றி பேசினேன். இப்போ அதிமுக கூட்டணியில் ஆக்டர் விஜய் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னு கேட்டு வந்துருங்க. ஏங்க அவருடைய கட்சி கருத்து சொல்றாரு, எங்களுடைய நான் தான் தெளிவா சொல்லிட்டுமே. திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் விரோத அரசாங்கம், அந்த மக்கள் விரோத அரசாங்கத்தை அகற்றக்கூடிய ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் எங்களோடு தேர்தல் நேரத்தில் கூட்டணி அமைக்கலாம் என்று ஏற்கனவே தெரிவித்துட்டேன். எடப்பாடி பழனிசாமி கிட்ட நல்ல முதிர்ச்சி வருகிறது, கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல மாற்றம் காணுகின்றார் எடப்பாடி பழனிசாமி. ஆமாங்க, ஒரு சில பேர் அதிமுக கூட்டணிக்கு வேண்டாம் அப்படின்னு முடிவில் இருந்தார். ஆனா தேர்தல் நெருங்க நெருங்க அமித்ஷா கொடுத்த அழுத்தமா இல்ல அண்ணாமலை இறங்கி வேலை பார்த்த விஷயமா தெரியல. எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழுவில் ஒரு புள்ளி விவரம் சொன்னார். அந்த புள்ளி விவரத்தையும் தாண்டி நம்முடைய பன்னீர்செல்வம், நம்முடைய டிடிவி தினகரன் அவங்களும் அதிமுக கூட்டணிக்கு வரணும் என்பதைத்தான் மறைமுகமா சொல்றாரு. திமுக மட்டும்தான் எங்களுக்கு பொது எதிரி, அவங்க ஆட்சியில் இருக்கக்கூடாது என்று யார் நினைக்கின்றார்களோ அவங்க அத்தனை பேரும் எங்க கூட்டணிக்கு வரலாம், நான் தெளிவாக சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். இதுல விஜய் அவர்கள் வருவாரா வரமாட்டாரா அப்படின்றது விஜயுடைய நிலைப்பாடு இல்லைங்க. நம்முடைய நயினார் நாகேந்திரன் அவர்கள் விஜய் அழைக்கின்றார்களே அப்படின்னு சொல்லுகின்ற போது அது அவங்க கட்சியுடைய கொள்கை, அவங்க நிலைப்பாடு. நான் விஜயை அழைக்கல அப்படின்றத நம்ம எடப்பாடி பழனிசாமி தெளிவுபடுத்தி விட்டார். ஏன்னா இப்ப விஜயை பொறுத்த வரைக்கும் நிரூபிக்கப்படாம வாக்கு வங்கி வச்சிருக்காரு. அவருக்கு 20% வாக்கு இருக்குதுன்னு சொல்றாங்க ஒருத்தர், 15% வாக்கு இருக்குதுன்னு சொல்றாங்க ஒருத்தர். ஆனால் எதுவுமே களத்துல நிரூபிக்கப்படல. இப்படி நிரூபிக்கப்படாதவர் அதிமுகவை குறைத்து மதிப்பிடுகின்றார். அவர்கிட்ட மட்டும்தான் இளைஞர் பட்டாளம் இருப்பது போல அவர் நினைச்சுக்கிட்டார். எதையும் சாதிக்கக்கூடிய சக்தி அவர்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஆனா ஆக்சுவலா அது உண்மை கிடையாது அப்படின்றது எடப்பாடி பழனிசாமியுடைய எண்ணம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், தொண்டாமுத்தூர்ல நம்ம எஸ்பி வேலுமணி அவர்கள் ஒட்டுமொத்தமான இளைஞர் கூட்டத்தை கூட்டி காட்டியிருந்தார். அந்த ஒரு தொகுதியில் இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகள் தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு தொகுதியிலும் எவ்வளவு இளைஞர்கள் இருந்திருப்பாங்க. அப்போ மட்டும் தவேக்கால தான் இளைஞர்கள் இருக்காங்களா? அப்ப அதிமுக இளைஞர்களே இல்லையா? அதனால விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு மாய உலகத்துல பயணிக்கின்றார். கூட இருக்கிறவனுக்கு அரசியலும் தெரியாது, தேர்தலை எப்படி எதிர்கொள்ள வேண்டும்னு தெரியாது, தவேக்கால எத்தனை பேர் வேட்பாளராக போறான்னு தெரியாது. வேட்பாளரை பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுக இணையாக எவ்வளவு செலவு பண்ண போறான்னு தெரியல. மத்தியில் ஆளுகின்ற கட்சியும் மாநிலத்தில் ஆளுகின்ற கட்சியும் எப்படி தவேக்கால இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எதிர்கொள்ள போறாங்கன்னு தெரியல. ஆனா விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர். அவரை யார் முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்கின்றீர்களோ
அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா தவேகா கூட்டணிக்கு வர முடியும் அப்படின்னு சொல்றாரு. அது எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏற்புடையது அன்று. அது மட்டும் கிடையாது, நம்ம விஜய் கிட்ட பல முறை பேசிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. எப்படிலாம் கூட்டணி அமைத்தால் திமுக வீழ்த்தலாம் என்ற விஷயத்தை எடுத்து சொல்லிட்டார். ஆனா தெரிந்தும் தெரியாதது போல விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் விளையாட்டுல ஒண்ணுமே தெரியாத விஜயை பொறுத்த வரைக்கும் என் கூட்டணி வரியா, நான் தான் முதலமைச்சர் என்று அலப்பறை பண்றாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு அது ஏற்புடையது கிடையாது, தெளிவா சொல்லி போட்டாரு. நிர்மல்குமார் அவர்கள் செய்தியாளர்கள் சந்தித்தார். அப்போ ஒரு கருத்தை சொன்னார். நான் மீண்டும் சொல்றேங்க, பாஜகவுடன் திமுகவுடன் கூட்டணி கிடையாது. எங்க தலைவரை யாரு முதலமைச்சர் ஏத்துக்கிறாங்களோ அவங்க எல்லாம் வரலாம். எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவில் இருக்கின்றார் என்று எனக்கு தெரியாது. எங்க விஜய் அவர்களை தலைவரை ஏத்துக்குவாரா அப்படின்னா எங்க கூட்டணிக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவுல எடப்பாடி பழனிசாமியை நான் முதலமைச்சர் ஆக்காம விடமாட்டேன் என்று பாஜகவிலிருந்து ஓடி வந்த நம்முடைய நிர்மல்குமார் அவர்கள் இன்னைக்கு விஜயுடன் போய் சேர்ந்து விட்டு, விஜயை நீ முதலமைச்சரை ஏத்துக்கிறியா, மாற்று சக்தி நாங்க தான், ஆட்சி நாங்க தான் பிடிக்க போறோம் அப்படின்னு சொல்றது 31 ஆண்டு காலம் ஆட்சி ஆண்டு இருக்கக்கூடிய அதிமுகவை குறைத்து மதிப்பிடுகின்றார். இப்ப பன்னீர்செல்வமும் அவருடைய ஆதரவாளர்களும் அதிமுகவில் இல்லை என்றாலும் கூட எடப்பாடி தலைமையில 67 பேர் வெற்றி பெற்றார்கள். அது கொஞ்சமான எண்ணிக்கை கிடையாது. எதிர்கட்சி வரிசையில திமுக இவ்வளவு அதிகமா வெற்றி பெற்று எதிர்கட்சி வரிசையில் இருந்தது ஒரே ஒரு முறைதான். 75 ஆண்டு காலம் அரசியல் இருந்த ஒரு கட்சி. அப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா அதிமுக பலவீனமா இருந்தது. நம்ம ஜெயலலிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணி இல்லாம தனித்து நின்றார். அந்த தருணம் தான் வந்தது. அதனால அதிமுக எத்தனையாக உடைந்தாலும் சரி, அது தொண்டர்கள் செல்வாக்கிலும் மக்கள் செல்வாக்கிலும் இருக்கக்கூடிய ஒரு கட்சியா இருக்கு. அப்படி அசாதாரண பலம் கொண்ட அதிமுகவை நிர்மல்குமாரும் விஜயும் குறைத்து மதிப்பிடுகின்றார்கள். அதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு. நயனா நாகேந்திரன் அவர்கள் தவேகாவை கூட்டணிக்கு அழைப்பது அது அவருடைய நிலைப்பாடு, எங்க நிலைப்பாடு கிடையாது. திமுக பொது எதிரி, அப்படி பொது எதிரியா கருதுவங்க அதிமுக கூட்டணிக்கு வரலாம் அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டார். ரெண்டாவது, நிர்மல்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கருத்தை மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்காரு. என்ன கருத்து அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது, விஜய் வந்து திமுக தீய சக்தி என்று சொல்லிட்டார், ஆனா தவேகா தூய சக்தி என்று சொல்லிட்டார். இப்போ அதிமுக காரங்களுக்கு திமுக தீய சக்தி என்று விஜய் சொல்லித்தான் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க தலைவர்கள் ஆண்டாண்டு காலமாக திமுக தீய சக்தி என்று தான் சொல்லிட்டு வராங்க. ஆனால் அதிமுகவுக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் திமுக தீய சக்தி என்றால் அப்ப தவேகா என்ன சக்தி? அதுக்கு அதிமுக காரங்க பதில் அளிக்கணுமா இல்லையா? அரசியல் களத்துல அனுபவப்பட்டவங்களாச்சு. அதனால கேபி முனுசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னார்னா, திமுக தீய சக்தி என்பது எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது, ஆனா நீ தூய சக்தி கிடையாது. அதிமுகவில் ஊழல்வாதி என்று உன்னாலேயே அடையாளப்படுத்தப்பட்ட செங்கோட்டையன் உங்க கட்சியில் இருக்காங்க, பிஜேபி இருக்கிறவங்க அங்க இருக்காங்க, திமுக இருக்கிறவங்க அங்க இருக்காங்க, காங்கிரஸ் இருக்கிறவங்க அங்க இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு கட்சியிலும் ஒவ்வொரு ஆளுமையை கூட்டும் போய் உங்க கட்சியில சேர்த்துப்புட்டு நான் தூய சக்தி என்று சொன்னால் எப்படி? தூய சக்தி அல்ல, அது கலப்பட சக்தி அப்படின்னு கேபி முனுசாமி சொன்னார். உடனடியாக நிர்மல்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் நாங்க திமுகவை தீய சக்தி என்று சொன்னால் அதிமுக காரங்க எதற்காக ஓடி வந்து பதிலளிக்கின்றார்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படி பதிலளிச்சா என்ன அப்படின்னு கேட்கும்போது, துரைமுருகனுடைய தவறுகளை கேபி முனுசாமி அவர்கள் என்றைக்காவது சுட்டி காட்டிருக்கின்றாரா? செல்லூர் ராஜ் அவர்களும் ஆர்பி உதயகுமார் அவர்களும் மூர்த்தி அவருடைய ஊழலை சொல்லி காட்டி இருக்கின்றார்களா? நம்முடைய சேகர் பாபு ஊழல்களை மெட்ராஸில் இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகள் என்னைக்காவது சுட்டி காட்டி இருக்கின்றார்களா? எங்கெல்லாம் திமுகவுல வலிமையான அமைச்சர்கள் இருக்கின்றார்களோ அங்கெல்லாம் திமுகவுடைய அமைச்சர்கள் கூட அதிமுக நிர்வாகிகள் கைகோர்த்து கொண்டார்கள். திமுக தலைமையில் இருக்கக்கூடிய ஸ்டாலினை திட்டுகின்ற கேபி முனுசாமியும் நம்முடைய செல்லூர் ராஜும் ஆர்பி உதயகுமாரும் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அடிக்கின்ற கொள்ளையை பற்றி புகார் தந்திருக்கின்றார்களா? பொது வழியில் பேசியிருக்கின்றார்களா? அதனால அதிமுக திமுக என்பது உள்ளடி வேலையில ரெண்டு பேரும் கை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். நாங்க திமுக தானே தீய சக்தின்னு சொன்னோம், ஏன் அதிமுக வந்து எங்களை வந்து விமர்சிக்கிறாங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஏப்பா, அதிமுக காரங்களை பொறுத்த வரைக்கும் திமுக தீய சக்தி உன்னை விட அழுத்தம் திருத்தமா சொல்லுவாங்க. ஆனா நீ யாரு? அதை தமிழ்நாட்டு மக்களுக்கு எடுத்து காட்டணுமா இல்லையா? அதுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? அதான் சொல்றாங்க, திமுக தீய சக்தி, தவேகா கலப்பட சக்தி. அதுல மாற்று கருத்து கிடையாது இல்ல. அதனால நான் அரசியலுக்கு வந்த என்னுடைய தொண்டர்களையும் என்னுடைய நிர்வாகிகளும் என்னுடைய பயணப்பட்டவங்க
எனக்கு மாற்று கட்சியிலிருந்து வாக்களிக்கலாம், ஆனா மாற்று கட்சியிலிருந்து வந்தவங்களுக்கு என் கட்சியில பொறுப்பு கொடுக்க மாட்டேன். எனக்காக உழைச்சவங்க, என்ன ஹீரோவாக்கினவங்க, எனக்கு பாலாபிஷேகம் பண்ணவங்க, அவங்க வேண்டுமானால் என் பின்னாடி நிர்வாகியா இருக்கலாம். அப்படி ஒட்டுமொத்தமாக விஜய் பின்னாடி இருந்த தொண்டர்கள் வந்து நிர்வாகியா மாறி இருந்தாங்கன்னா அது தூய சக்தின்னு சொல்லலாம். இன்னும் அரசியல் களத்துக்கு வரல, ஆட்சி நிர்வாகத்தில் இல்ல, ஊழல் பண்ண வாய்ப்பில்லை, தவேகா தூய சக்தி என்று சொல்லலாம். ஆனா மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆளுமையும் ஊழல் பேர் வழிகளையும் தவேக்களை சேர்த்துட்டு நாங்க தூய சக்தின்னு சொன்னா அரசியல் தெரியாதவன் வேணா கொண்டாடலாம், நாங்க வந்து தூய சக்தி என்று சொல்லிட்டு. ஆனால் அதிமுக காரனுக்கு தெரியும் எப்ப யாரை எதிர்க்கணும், எப்ப யாரை சோழி முடிக்கணும்னு சொல்லிட்டு. அதனால்தான் இன்னைக்கு விஜய்க்கு எதிராக நீ யார் என்பதை படம் போட்டு காட்டியிருக்கின்றார்கள். மொத்தத்துல தவேகா அதிமுக கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்பில்லை. ஆனா தவேகா தனித்து நின்றால் திமுகவை தோற்கடிக்க வாய்ப்பில்லை என்பது என்னுடைய கருத்து. அதிமுகவில் தொண்டர்களும் இருக்காங்க, அதிமுக இளைஞர்களும் இருக்காங்க. அதிமுக குறைத்து மதிப்பிடுகின்ற முட்டாள்களுக்கு அழகா தொண்டாமுத்தூர்ல ஒரு தொகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களை கூப்பிட்டு ஆலோசனை நடத்தது இன்னைக்கு இணையதளத்துல வைரல் ஆகியிருக்குது. இந்த மாதிரியான தொண்டர் கூட்டம், இந்த மாதிரியான இளைஞர் கூட்டம் ஏதாவது ஒரு கட்சியில் இருக்குதா காட்டுங்கடா என்று சொல்லிட்டு அதிமுகவினர் மார்த்தட்டுகின்றார்கள். சரி நண்பர்களே, அதிமுகவினுடைய பலம் குறைஞ்சு போச்சா? ஊடகத்தில் உட்காந்துக்கிட்டு உண்மைக்கு புறமா பேசுறாங்களே, அவங்க சொல்றது உண்மைதானா? உங்க கருத்தை சொல்லுங்க. நன்றி. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்கப்பா.